அப்படியே சீலிங் ஃபேனை வச்சுட்டு எப்படி ஒரு சப்பாத்தி மேக்கர் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஓடக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சீலிங் ஃபேன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட் ஃபேன். நீங்களும் ஃபேனை செலக்ட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீடாக வந்து செலக்ட் பண்ணிங்க. நம்மளோட சப்பாத்தி மேக்கருக்கான பாடியை நம்ம மரத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மரப்பளவை எடுத்து வச்சிருக்கேன். இதோட திக்னஸ் ஒரு 20 mm, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். உயரம் கரெக்டாக ஒரு 1 அடி இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மரத்தில் நான் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன சைஸ்லாம் நம்மளுக்கு பீஸ் வேணும் அப்படின்றத. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பலவை எல்லாத்தையும் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பலவை வந்துட்டு பாக்ஸ் ஷேப்பில் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே காமிச்சில்லை, இந்த சீலிங் ஃபேனை இந்த பாக்ஸுக்குள்ளார வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பலவை என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சீலிங் ஃபேனை உள்ளார வச்சோம் அப்படின்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு உள்ளார போகணும். உள்ளார நம்ம சுற்றணும் அப்படின்னாலும் ஃப்ரீயாக வந்துட்டு ரொட்டேட் ஆகணும். அந்த சைஸுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸை நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணும்போது தெரிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 3 mm ட்ரில் பிட்டை வச்சு ட்ரில் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஸ்க்ரூவோட ஹெட் உள்ளார போகணும் அப்படின்றதுக்காக ஒரு 7 mm ட்ரில் பிட்டை வச்சு லைட்டாக மேலே மட்டும் ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் சுற்றிலுமே நான் சாண்டர் மிஷின் வச்சுட்டு சாண்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சீலிங் ஃபேனை இந்த பாக்ஸுக்குள்ளார நம்ம நிற்க வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேனோட ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு போல்ட்டை வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். இந்த போல்ட்டு போகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு பிளேட் ஒன்று வெல்டு பண்ணி எடுத்திருக்கேன். ஷேப்பில் வந்து எடுத்திருக்கேன். இந்த சைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா இந்த சைடில் ஒரு போல்ட்டு போகிற மாதிரி, இந்த சைடில் ஒரு போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஓட்ட போட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இந்த ஃபேனில் இப்படி மாட்டி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேட்டை நம்ம பாக்ஸுக்கு பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஒரு போல்ட்டை போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டை நான் எதை அளவாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபேனில் ஒரு போல்ட் வச்சு நம்ம வெளில அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை தான் அந்த பிளேட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்மளோட ஃபேன் வந்துட்டு அந்த பலவை நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதோட கொஞ்சம் மேலேயும் இருக்கணும். அதே நேரத்தில் சுற்றணும் அப்படின்னா சைட்லையும் இடிக்காமல் இருக்கணும். இப்போ அடுத்த நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, சீலிங் ஃபேன் வச்சிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேனோட ஃப்ரண்டில் ஒரு கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவர் மட்டும் தனியாக வந்துட்டு நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கட்டை எடுத்துங்க. ப்ளைவுட்டில் இருக்கலையே அந்த மாதிரிலாம் வந்துட்டு வேணாம். இந்த மாதிரி மரத்தில் உள்ளதாக வந்துட்டு எடுத்துங்க. இதில் பேக் சைடில் நம்ம ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சப்பாத்தி கட்டையோட பேக் சைடில் கரெக்டான சென்டரில் ஒரு ஓட்டை இருக்குது. அதே போல் இந்த ஃபேன்லேருந்து கழட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த கவர்லேயும் ஒரு ஓட்டை இருக்குல்லையா, அந்த 2 ஓட்டையும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த என்ன பண்ணோம்னா, அந்த பேரிங்கை சுற்றிலும் ஒரு 4 இடத்துல ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் 3/4 இன்ச் ஸ்க்ரூ ஒரு 4 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரூவை வச்சுட்டு அந்த ஃபேனோட கவரை அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, நம்ம ஃபேனை கழட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த கவரை வந்து திருப்பி இந்த கவருக்கு மேலே வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபேனுக்கு மேலே நம்ம சப்பாத்தி கட்டையை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் ரொம்பவே சிம்பிளாகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷார்ட்டில் நம்ம ஒரு போல்ட் வச்சு வெளில அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த பிளேட்டில் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட சப்பாத்தி மேக்கருக்கான ஓரளவுக்கு வியூ வந்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒர்க் இருக்குது, அதை கண்டினியூ பண்ணலாம். சப்பாத்தி கட்டையோட ஸ்டாண்டை நம்ம கழட்டி எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 7 mm ட்ரில் பிட் வச்சுட்டு நம்ம ஓட்ட போட்டுக்கலாம். அடுத்த நம்ம சப்பாத்தி மேக்கரில் சைடில் ஒரு பலவை மட்டும் கொஞ்சம் உயரமாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் 7 mm ட்ரில் பிட் வச்சுட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் அடுத்த சைட்லேயும் வந்து ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 6 mm போல்ட்டு வித் நெட்டு ஒரு 4 இன்ச்சு லெங்க் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய நெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ட்ரில் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ஓட்டக்குள்ளார அந்த நெட்டை மட்டும் உள்ளார வச்சுட்டு அணபாண்டை போட்டு ஒட்டிடுறேன். மேலே லைட்டாக வந்து தட்டி உள்ளார ஆரம்பிச்சிடுறேன். இதே போல் 2 சைட்லையும் நான் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பலவை எடுத்துட்டு அதை ஒரு ஷேப் மாதிரி பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தியை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் வந்து நம்ம பண்ண வேண்டியது வரும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் பிவிசி பைப் 1 அடி நீளத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிவிசி பைப்பை ஃபஸ்ட் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த 2 பிவிசி பைப்புமே சமமான ஹைட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட் பண்ண இடமும் கொஞ்சம் சமமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு 4 நம்பர் பேரிங் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேரிங் என்ன பண்ணுறேன்னா, பிவிசி பைப்போட எண்டில் நம்ம 2 பேரிங்கையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் அடமாண்டை போட்டுட்டு அந்த பேரிங் மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படியே வந்துட்டு ஒட்டிக்கட்டும். அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் 2 பிவிசி பைப்லையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த பேரிங்குள்ளார போகிற மாதிரி ஷாஃப்ட் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷாஃப்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரிங்குள்ளார வந்துட்டு உள்ள விட்டுலாம். இப்படி கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இன்னொரு பைப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் இந்த பேரிங் வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த செட்டப்பை தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இது கரெக்டாக எந்த இடத்துல வரணும் அப்படின்னா, சப்பாத்தி கட்டையோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த கட்டை வந்து வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த பீஸ் 2 எதுக்காக அப்படிங்கிறத நான் பிறகு வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ அதை நம்ம இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கத்தில் ஓட்ட போட்டிருக்கேன், அதில் வந்துட்டு அந்த ஷாஃப்ட் போகிற மாதிரி பண்ணிக்கிறேன். அதே போல் மேலேயும் வந்துட்டு ஓட்ட போட்டிருக்கேன் கொஞ்சமாக, அதுக்குள்ளார அந்த ஷாஃப்ட் போகிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ இந்த செட்டப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம நெட் வச்சுட்டு அணமாண்டு போட்டு ஓட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோம்னா, சப்பாத்தி கட்டையோட ஸ்டாண்டில் நம்ம ட்ரில் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை இடையில வச்சுட்டு ஒரு போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதே போல் 2 சைட்லேயும் நான் பண்ணிக்கிறேன்.
அடுத்த உட் ஃபினிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்மளோட சப்பாத்தி மேக்கருக்கு நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுவிட்சை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சுவிட்ச் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ட்ரில் பண்ணி ஆல்ரெடி நான் ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுவிட்ச் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால இந்த சுவிட்ச் எடுத்துருக்கேன். இல்லைனா நார்மல் சுவிட்ச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த மிஷினுக்கு பேக் சைடில் ஒரு ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருந்தேன். அது வழியாக ஒயரை உள்ளார விட்டு நம்ம ஃபேனுக்கு வந்துட்டு நம்ம பவர் சப்ளைக்கான ஒயரை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கூடவே சுவிட்ச் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்பாத்தி மேக்கரை பவர் போர்டு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். நம்மளோட சப்பாத்தி மேக்கர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு அந்த சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்சை வந்துட்டு நம்ம வெளியாக இழுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்பாத்தி கட்டை வந்துட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் கீழே இருக்க ஃபேன் மூலமாக. இப்போ நம்ம அந்த கட்டையை வந்துட்டு மேலே வைக்கும்பொழுது இந்த 2 இடத்துல பைப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த பைப்பு வந்து இந்த பக்கமாக ரொட்டேட் ஆகும், இந்த பைப்பு இந்த பக்கமாக ரொட்டேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம 2 பீஸாக வந்துட்டு போட்டோம். இதுவே நம்ம ஒரே ஒரு பீஸாக போட்டோம் அப்படின்னா சப்பாத்தியே நம்மளுக்கு வெளியில் தூக்கி வீசிடும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேமினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷீட் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஷீட் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த சப்பாத்தி கட்டைக்கு மேலே வச்சுட்டு எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வருதோ அதை மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஷீட் இருக்குது. ஒரு ஷீட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்பாத்தி கட்டைக்கு மேலே வச்சுக்கணும். அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாவு நம்ம வைக்க போகிறோம் இல்லையா உருட்டி, அதுக்கு மேலே இந்த பேப்பர் வந்துட்டு நம்ம வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்பாத்தி மேக்கர் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னா, சப்பாத்தி மாவு வந்துட்டு ஆல்ரெடி நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். மேலே ஒரு பேப்பர் வச்சுருக்கோம், அந்த பேப்பரை வந்துட்டு எடுத்துக்கிட்டு உருட்டின மாவை வந்துட்டு இப்படி மேலே வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு இப்படி தட்டி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பேப்பர் இருக்குல்ல, இதை இப்படி மேலே வச்சிடலாம். இப்போ இந்த ஹேண்டில் இதுக்கு மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, பட்டனை வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போக்கி லேசாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கீழ் பக்கமாக. வேறு லெவலுங்க, செம்மையாக வந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாவ், இதை வந்துட்டு எடுத்து பார்க்கலாம் இதை விட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் வந்துருச்சுங்க அப்படியே. ஓகே, அடுத்து இன்னொரு ட்ரை. வேறு லெவலில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்க அப்படியே. இந்த அளவுக்குலாம் ரவுண்டாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். கனமெல்லாம் கிடையாது, ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நைஸாகவும் இருக்குது. நம்ம இப்போ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு சப்பாத்தி கட்டில் வச்சுட்டு மேனுவலாக உருட்டி எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு 30 செகண்டாச்சும் ஆகும். இந்த மிஷினில் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கவுண்ட் டவுனை இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் டவுனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்பாத்தி மேக்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நான் ஒரு 10 செகண்டில் தேய்ச்சி போட்டு போய்டுவேன்டா அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை இந்த சப்பாத்தி மேக்கர் வந்துட்டு ஒர்த்து தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.